ஹாய் மக்களே, இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காய் ஃப்ரை தாங்க பண்ண போகிறேன். இந்த முருங்கை மரத்தை பொறுத்த வரைக்கும் முருங்கை மரத்தில் உள்ள கீரையாக இருக்கட்டும், பூவாக இருக்கட்டும், காயாக இருக்கட்டும், எல்லாமே உணவாக நமக்கு வந்து பயன்படுது. அதுவும் இல்லாமல் அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இந்த முருங்கைக்காயை இந்த மாதிரி நறுக்கிட்டு மேலே வந்து லேஸாக நம்ம கீறி விட்டோன்னு வைங்களேன், அந்த மசாலா கிரேவி வந்து உள்ளே வந்து நல்லா சேர்ந்துரும். சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். நான் ஒரு 2 முருங்கைக்காய் எடுத்து இந்த மாதிரி நறுக்கியிருக்கேங்க. நறுக்கிட்டு தண்ணியில் போட்டுட்டு இதை கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். ரொம்ப வேகாமல் ஒரு 3/4 தண்ணியில் முருங்கைக்காயை போட்டுட்டு லைட்டாக மஞ்சள் பொடி, லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கிரேவி பண்ணும்போது அதுலேயும் உப்பு போடுவோம் அப்படிங்கிறதுக்காக இதில் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துட்டு எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு போட்டதுக்கப்புறம் இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா தாங்க எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பூண்டு வந்து 2-3 பூண்டு வந்து உரித்து வச்சுருக்கேங்க. தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கிரேவி வந்து ரெடியாகும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை, அப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கணுங்க. தக்காளி சேர்த்தா தான் கிரேவி நல்லாயிருக்கும். இதுக்கு பெருசாக வேறு எதுவும் மசாலாலாம் தேவைப்படாது. பூண்டை நறுக்கின பூண்டையும் அதோடு சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாவை 4ஆக கீறி வச்சுருக்கேன். ஏன்னா அந்த மிளகாய் வந்து நல்லா காரமாக இருக்குது. அதனால் ஒரே ஒரு மிளகாவை நறுக்கி அதையும் இதோடு சேர்த்துட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா தக்காளி, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. வதக்கும்போது இதுக்கு வந்து நான் எடுத்துருக்கிற மசாலா என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உப்பு, மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, கொஞ்சமாக மல்லிப்பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணுங்க. வதக்கி கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. மூடி வச்சு வதக்குங்க. லைட்டாக தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி சேர்த்தா தான் அந்த மசாலா வந்து வேகும் அப்படிங்கிறதுனால வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்புறம் மூடி வச்சுருங்க. நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா முருங்கைக்காய், அந்த காயை வந்து தண்ணியோட, நான் வந்து தண்ணி கம்மியாக தான் ஊற்றினேன். அது வெந்து வரும்போது தண்ணி அவ்வளவா இல்லை, கொஞ்சமாக தான் தண்ணி இருந்துச்சு. அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கணுங்க. இதுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் தேங்காய் துருவி போட்டுக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி அந்த மசாலாவோட முருங்கைக்காய் கொஞ்சம் நேரம் வேகணும். வெந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சு மல்லி இலை போட்டு வச்சு சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் அந்த முருங்கைக்காய் ஃப்ரை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். இது யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் எல்லாருக்குமே குட் நைட் மக்களை. தேங்க்யூ.